ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? இயேசு மதத்தை பரப்ப வந்தாரா? மதத்துக்கு கடவுளா? இல்ல. மதம் என்ன சொல்லுது? கடவுள் உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், நீ உன்னை என்ன பண்ணும்? வருத்திக்கணும். நீ உன்னை வருத்திக்கணும், உன்னை காயப்படுத்திக்கணும், ஏதாவது தியாகம் பண்ணும். அப்படி இருந்தாதான் கடவுள் உனக்கு ஏதாவது செய்வாரு. இது யார் சொல்றா? மதம். நீ எப்படி எல்லாம் உன்னை வருத்திக்க முடியும்? உபவாசத்தை போட்டு வருத்திக்க முடியும். காசே இல்லாத நேரத்துல தசமாவல் காணிக்கை கொடுத்து உன்னை நீ என்ன படுத்திக்க முடியும்? கஷ்டப்படுத்திக்க முடியும். எதுவுமே நடக்கலன்னா பொறுத்தரைன்னு ஒண்ணு சொல்லி உன்னை நீ என்ன பண்ண முடியும்? வருத்திக்க முடியும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் கடவுள் உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்றது யாரு? மதம். ஆனா இயேசு அப்படி சொல்லல. இரண்டாவது மூட நம்பிக்கைகள். என்ன மூட நம்பிக்கை? பெதஸ்தா குளம். அப்ப அந்த தேவதூதன் யாரு? அப்ப ஒரு தேவதூதனே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, திடீர்னு புதிய ஏற்பாடுல ஒரு தேவதூதன் வர்றானா, குளத்துல கலக்குறானா, மக்கள் எல்லாம் போனா சுகமாவாங்க. இந்த மாதிரி ரெக்கார்டு எங்க இல்ல பழைய ஏற்பாடுல இல்ல. யார் இந்த தேவதூதன்? எப்பத்துல இருந்து தேவதூதன் வர ஆரம்பிச்சான்? ஆரம்பம் எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்ல. இதோட ஆரம்பம் எங்க இருந்து அப்படின்னா, பாபிலோனிய கலாச்சாரத்தில் இருந்து வந்ததுதான் இந்த தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை ஆளுகை செய்யும் பொழுது அவங்க கலாச்சாரத்தை இவங்க என்ன பண்ணாங்க? அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப அப்படி ஒரு தேவதூதனும் கிடையாது, அந்த குளத்துல எவனும் வந்து கலக்கிறதும் கிடையாது, அப்படி யாரும் வந்து சுகமாகிறதும் கிடையாது. அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னா, நம்ம நாட்டுல மரத்தை சுத்தினா எல்லாம் சரியாகும் சொல்றதுலயும் உண்டு. அது உண்டுனா இது உண்டு, இது உண்டுனா அது உண்டு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நேரே போய் இயேசு என்ன பண்ணல? குளத்தை கலக்கல. தேவதூதன் வந்து குளத்தை கலக்கினாலே மக்கள் எல்லாம் சரியாகிறாங்க அப்படின்னா, தேவதூதனையே படைச்ச கடவுளே இப்ப அங்க வந்து இருக்கிறார். வந்து சும்மா ஒரு விரல மட்டும் அந்த குளத்துல வச்சாலே போதும், எல்லாரும் வந்து என்ன பண்ணிக்கலாம்? சரியாகலாம். ஆண்டவர் அந்த மூட நம்பிக்கையை என்ன பண்ணல? என்கரேஜ் பண்ணல. இதுல நீ இருக்காதீங்க. அவர் என்ன பண்றாரு? மூட நம்பிக்கையை உடைக்கிறார். குளத்துலதான் சுகம் கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்த ஜனங்களுக்கு இயேசுதான் சுகம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? நம்ப வைக்கிறார். மூட நம்பிக்கையை உடைச்சு போடுறாரு. மத ரீதியாக வரக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அதனாலதான் மதவாதிகள் இயேசுக்கு எதிராக மாறுறாங்க.